ஆம்ஸ்ட்ராங் பூமிக்கு வந்த உடனே அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கப்படுது. அவரும் அதுக்கு பலவிதமான பதில்கள் சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் பூமியை பத்தியும் நிலவை பத்தியும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாருங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவை பத்தி சொன்னது என்னன்னா, நிலவுல தரையிறங்கி ஆராய்ச்சிக்காக கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது நிலவோட ஒரு பகுதியில தூரத்துல ஒரு பள்ளத்தாக்க பாக்குறாரு. உடனே ராக்கெட்ல கொண்டு வந்த ஒரு குட்டி மூன் லேண்டர் வாகனத்தை எடுத்து அதுல உட்காந்து அந்த பள்ளத்தை நோக்கி டிராவல் பண்ணி போறாரு. அது கிட்ட போக போக தான் தெரியுது அது பள்ளத்தாக்கு இல்ல, ஒரு மிகப்பெரிய விரிசல் அப்படின்னு. எஸ், நிலவோட ஒரு பகுதியில ஒரு விரிசல் நீளமா போறத பாக்குறாரு நீல் ஆம்ஸ்ட்ராங். இந்த விஷயத்தை பூமிக்கு வந்த உடனே சொல்லவும் தான் இதை கேட்டு எல்லாரும் மிரண்டு போக அன்னையில இருந்து நிலவுல ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய விரிசலை பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சி நடத்திட்டு இருந்திருக்காங்க. எப்படி நிலவுல இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கும், ஒருவேளை நிலவுல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குமோ, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கிடைக்குது. அதாவது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால கேரள மாநில பகுதியில ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு அரசன் இரவு நேரத்துல தன் அரண்மனை வாசல்ல நின்றுட்டு இருந்தப்போ வானத்துல பாத்துட்டு இருந்த நிலா திடீர்னு ரெண்டா பிளந்து மறுபடியும் மூடுறத பாக்குறாரு. இத பார்த்து மிரண்டு போன அந்த அரசன் செய்வது தெரியாம தகச்சு போய் இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தனது வரலாற்று சூடியில போய் இந்த நிகழ்வை பதிவு செஞ்சிட்டாரு. அந்த அரசனுடைய வரலாற்று சூட படிச்சு பார்த்துட்டு தான் மிரண்டு போயிருக்காங்க நாசா ஆராய்ச்சியாளர்கள். ஆச்சரியமா இருக்கல? இந்த நிலவு பிறந்ததை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்டா சொல்லுங்க.